வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ஹைலைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருந்ததுன்றதை நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நம்ம கோடி ரோட்ஸ் தான் ஓப்பன் ஷோ கொடுக்குறாரு. வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் அவருடைய கூட்டாளி பிரான்சன் ரீட் அண்ட் பான் பிரேக்கர் அவங்களோட சேர்ந்து வந்துடுறான். பட் அங்கே கோடி ரோட்ஸ் தனியாக தான் மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸுக்கு பக்கபலமாக ரேண்டி ஆர்டன் வந்து அங்கே வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்து பால் ஹேமன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ரேண்டி ஆர்டனை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருப்பான். ரேண்டி ஆர்டன், நீ வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட் கில்லரு, நீ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடி ரோட்ஸு கூட ஒரு அல்லக்கையாக வந்து இருக்கிறையே அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வந்து ஒரு பிரிவை வந்து உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் அங்கே நடந்திருக்காது. இவங்களுக்கான மெயின் ஈவெண்ட்டில் இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கோடி ரோட்ஸும் ரேண்டி ஆர்டனும் வந்து கிளம்பிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸும் கார்மிலா கிரூஸ், ஆக்சுவலாக இவங்களுக்கு கூட சண்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கார்மிலா கிரூஸ் வந்து சொல்லியிருப்பார், இனிமேல் உங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம செமிசைன் வந்து ஓப்பன் சேலஞ்சு மேட்ச் வச்சுருப்பாரு. ஸோ அதில் வந்து மோதலாம் அப்படின்ட்டு நம்ம கார்மிலா கிரூஸ் வந்து அங்கே வந்திருப்பார். பட் இப்போ மிஸ் வந்து பின்னாடியே கூட வந்து பார்த்து நம்ம கார்மிலா கிரூஸ் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பிரிஸ்ட்டுக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கிற நம்ம அலிஸ்டார் பிளாக் வந்து அங்கே வந்திருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம செமிசைனோட சண்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். இவங்களுடைய சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அலிஸ்டார் பிளாக் தான் வின் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பிரீஸ்ட் வந்து அங்கே வந்துடுறாரு. டேமியன் பிரீஸ்ட் வந்த உடனே அலிஸ்டார் பிளாக் வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஸோ அந்த சான்ஸை நம்ம செமிசைன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவருடைய டைட்டிலை வந்து திரும்ப அவரே வந்து தக்க வச்சிடுறாரு. அங்கே நம்ம டேமியன் பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக அட்டாக் பண்ணியிருப்பார் நம்ம அலிஸ்டார் பிளாக்கை. அடுத்ததாக ஸ்மாக் டவுனில் நம்ம ரொம்ப நாளாக காணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த செல்சி கிரீன் வந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச் இருக்கும். யாரோட பார்த்தீங்கன்னா நம்ம செரியா அவங்க டீமோட பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச் இருக்கும். இந்த டேக் டீம் மேட்ச் வந்து நம்பர் 1 கண்டெய்னர் மேட்ச்சு. இதில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அண்ட் அலெக்சா பிளேயர்ஸ் அவங்களோட டேக் டீம் வந்து சாம்பியனுக்கு வந்து மோதலாம், அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. பட் செரியா தான் அங்கே வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டேக் டீம் சாம்பியன் மோதுவதற்கு வந்து தயாராக இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம டிஃபினி ஸ்மாக் டவுனில் வர்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் இருக்கும் இன்றைக்கி. நம்ம ஸ்டெஃபினி வாக்வியர் அண்டு ஸ்டிஃபினி இவங்களுக்கான க்ரௌன் ஜில்லில் மேட்ச் இருக்குது. இதற்கான கான்ட்ராக்ட் சைன் இருக்கும். அதற்காக பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்திருப்பாங்க. இவங்களுடைய கான்ட்ராக்ட் சைன் வந்து நல்லபடியாகவே முடிஞ்சிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா அவங்க டீமோடய அங்கே வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி அண்டு டிஃபினியை வந்து தாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. பட் அது நடந்திருக்காது. அடுத்ததாக சோலோ சிக்கா நம்ம ஸ்மாக் டவுனில் எப்பயும் போல் ஸ்க்ரீனில் வந்திருப்பார். அவர் வந்து யாரையாவது பெருமையாக பேச சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த சோலோ சிக்கா, ஆர்-ட்ரூத்து, மிஸ்ஸு இது மாதிரி ஒரு சில ரெஸ்லர்லாம் எதுக்கு தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. WWE ரொம்ப மோசமான நிலையை தான் போய்கிட்டு இருக்குது. இதை பற்றி ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்க நண்பர்களை கூடிய சீக்கிரம் நான் வெளியிடுவேன். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன்ஸ் ஒரு புதிய அறிமுக நாயகன் மாதிரி நம்ம ஈவன்ஸு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரே ஃபினிக்ஸோட ஒரு கூட்டணி வச்சுருப்பார். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் கர்ஸாவை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன், வைப்பர் ரேண்டி ஆர்டன் தான் மாசா என்ட்ரி ஆகுறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கோடி ரோட்ஸோடைய ஒரு கூட்டணி இருக்குது. பட் இவருக்கான ஒரு சாம்பியன் 17வது முறை சாம்பியன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோடைய டேக் டீம் தான் வச்சுருக்காரு. யாரோட பார்த்திங்கன்னா நம்ம பிரான்சன் ரீட் அண்ட் பான் பிரேக்கர். இவனுங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரோமன் ரேஞ்சினர்கிட்ட லாஸ்ட் வீக்கே அடி வாங்கியிருப்பானுங்க. பட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவனுங்களோட எப்படி தான் எந்திரிச்சு வந்தானுங்கன்னு தெரியல. நம்ம ரோமன் ரேஞ்சிட்ட அடி வாங்கிட்டு பட் இருந்தாலும் இந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்துட்டானுங்க. வந்து நம்ம கோடி ரோட்ஸ் அந்த ரேண்டி ஆர்டன் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டேக் டீம் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுடைய மேட்சும் தீயாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து அவருடைய மாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். கோடி ரோட்ஸுமே கொடுப்பாரு. பட் இங்கே செத்ரோலின் வந்து உள்ளே வந்துடுவான். என்டி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு கிக்கை போட்டிருப்பான். ஸோ அவங்களுடைய பிரான்சன் ரீட் அண்ட் பான் பிரேக்கர் அவனுக்கு தான் வின் பண்ணியிருப்பானுங்க. பட் செத்ரோலின் வந்து திரும்ப போயிருக்க மாட்டான். நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு திரும்ப போவான். பட் அங்கே கோடி ரோட்ஸ்கிட்ட ஒரு கிக்கை வாங்கிடுவான். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலினுக்கு ஒரு அசிங்கம் தான். புதிதாக வந்திருக்கும் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.